ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு மார்ச் 21 பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது நீங்கள் என்ன கனவு கண்டிருக்கீங்களோ அதெல்லாம் பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு என்ன கிரகம் உங்களுக்கு துணையாக நிற்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிரக மாற்றங்கள் தான் காரணமாக இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள் இல்லை அப்படிங்கும்போது யாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்தந்த மாதத்துலேயோ அந்தந்த ஆண்டுகள்லேயோ ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது 2026 மார்ச் 6 அன்னைக்கு மிக முக்கிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். இந்த சனியினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அதாவது ஒரு சில ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு கெடு பலன்களையும் சனி பகவான் தர இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது தற்போது மார்ச் 21 அன்னைக்கு சனி பகவான் இப்போது பயிற்சி ஆகிறாரு. ஏற்கனவே 6 அன்னைக்கு பயிற்சி ஆகியாச்சு, திரும்ப என்ன பயிற்சி ஆகிறாருன்னு அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க. ஸோ சனி பகவான் பார்த்திங்கன்னா அப்போது நட்சத்திர ரீதியாக மாறலை, ராசியினுடைய அடிப்படையில் தான் மாறினார். கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு மாறினார். இப்போ பார்த்திங்கன்னா மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இது சனியினுடைய நட்சத்திர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நாளில் தான் கும்பராசியில் புதனும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இந்த மாற்றங்கள் மேச ராசியில் இருந்து மீனராசி வரைக்குமே மாற்றங்களை கொடுக்கும். அதில் குறிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சனி பகவானுடைய இந்த நட்சத்திர பயிற்சியானது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திற்கு மாறுறாரு. ஸோ இதன் மூலமாக தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்க போகுது. அதோடு பார்த்திங்கன்னா கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணித்து வந்த புதன் மார்ச் 21 அன்னைக்கு நேர்நிலைக்கு மாறுறாரு, அதாவது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழில்துறையில் சிக்கல்களை எல்லாம் குறைத்து சுமூகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் சனியினுடைய நட்சத்திர மாற்றத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைக்கும், நிதிநிலையும் பார்த்திங்கன்னா மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக தாராளமாக செய்யும். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா தொழில் வாழ்க்கை மட்டும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நிதி ரீதியாகவும் சரி பல சாதகமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனியினுடைய நட்சத்திர மாற்றம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க இருக்குங்க. ஸோ அந்த ராசிக்காரங்களாம் யார் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சில பயமானது ஏற்பட்டுடும். அந்த பயம் தேவையில்லாதது அப்படின்னாலுமே கூட அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். சனி பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா பயப்படாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த டைமில் தான் அவங்க நிறைய ஆலயங்களுக்கு போகிறதெல்லாம் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது பல ராசிகளை கணிசமாக பாதிக்கக்கூடிய முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் அந்த டைமில் நடக்குது. என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல சுக்கிரன் மீனராசியில் பிரவேசிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. அதே போல் குரு மிதுன ராசியில் நேர்த்திக்கு திரும்புகிறாரு. கிரகங்களுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான பாதையில் பயணிக்காமல் எதிர்மறையாக நகரக்கூடிய நிலையை குறிக்கும். கிரகங்களுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது அப்படி தான் தனிநபருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது மாற்றங்களை கொடுக்கும். ஒரு வானியல் நிகழ்வாக வேத ஜோதிடத்தில் தெரிந்தாலுமே கூட கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். இந்த வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான மாற்றங்களை கொடுக்கும். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்களாக கருதப்படக்கூடியது ராகு மற்றும் கேது. இந்த 2 கிரகங்களுமே ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது இயல்பாகவே வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய கிரகங்களாக தான் இருக்குது. ஆனால் இந்த 2 கிரகங்களோட புதன் மற்றும் குரு இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, அதாவது ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருந்தாலே நெகட்டிவாக தான் நடக்கும். இதில் இன்னும் நிறைய கிரகங்கள் வக்ரமாக இருக்காங்க. ஸோ பிப்ரவரி 26 அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமையில் வக்ர நிலையில் பயணித்து வந்த புதன் மார்ச் 21 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. மொத்தம் 23 நாட்களுக்கு வக்ர நிலையில் தான் பயணித்துட்டு இருந்தார். ஆனால் 21 அன்னைக்கு அவர் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு.
அதே போல தான் செவ்வாயும் 2025 வக்ர நிலையில் வந்து சஞ்சாரம் செய்துட்டு இருந்தார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மார்ச் 11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 120 நாட்களுக்கு வக்ர நிலையில் தான் வந்து பயணித்தார். இந்த கிரகங்களோட ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சில குறிப்புகளில் முக்கியமான தாக்கங்களை தான் ஏற்படுத்துது. இது மாதிரி கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றத்தை கொடுக்க போகுது. மார்ச் 21 ஏற்படக்கூடிய முக்கியமான சனியினுடைய இந்த மாற்றம் ஒரு சில ராசிக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகுது. அந்த ராசிக்காரங்களை தனுசு ராசி நேயர்களே நீங்களும் ஒருவராக இருக்க போகிறீங்க. ஸோ சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்க இருக்கார் அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையிறதுக்கு சனி பகவானுக்கு உரிய மூல மந்திரத்தை வந்து பதிவு செய்யப்பட இருக்குது. அந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வேத ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியானார். இந்த ஒரு மாற்றமே பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சிக்கல்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவர் வந்து ஏற்படுத்துகிறாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 21 அன்னைக்கு இவர் வந்து நட்சத்திர ரீதியாக மாற்றம் அடைகிறார். சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம்தான். அதில் 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனி அப்படின்னு ஒவ்வொரு விதத்துலேயும் சனி பகவான் வந்து நமக்கு கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பார். அந்த கஷ்டத்தில் இருந்து மீளக்கூடிய தைரியத்தை கொடுத்து நம்மளை செதுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். நீதி பகவானால் அறியப்படக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பட்டு விட்டுருச்சு அப்படின்னாலே அந்த நபர் எல்லா விதமான துன்பங்களையும் கண்டிப்பாக வந்து அனுபவித்து தான் ஆகணும். சனியுடைய பார்வைக்கு அப்படி ஒரு பலன் இருக்குது. சனி பகவானுடைய பார்வையில் யாரெல்லாம் படுறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தாலுமே கூட அதுக்கான சரியான சொல்யூஷனை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செஞ்சுருவார். ஸோ அவர் வந்து கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குவார் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போது நடக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சி சனி பகவானுடைய பார்வை வந்து கிடைக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி நேயர்களும் ஒருவராக இருக்கீங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் கவனமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு மார்ச் 21க்கு அப்புறமா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியானது நடக்குது. அர்த்தாஷ்டம சனிங்கும் போது சனியினுடைய இடம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் வந்து தொடங்க போகுது. இது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரியவராக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பயிற்சியாக போகிறார் அப்படின்றத குறிக்கக்கூடிய இடம். அதாவது 2க்கும் 3க்கும் உரியவராக இருக்கிற இவர் பார்த்திங்கன்னா 4ஆவது இடத்துக்கு இப்போ போக போகிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதை மறந்துடவே கூடாது. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அமைதியாகவும் இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் அவசரப்படுறீங்க, தைரியமாக இல்லை, நிதானமாகவே இல்லை அப்படிங்கும் பொழுது பல சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கும் பொழுது அதுவும் கஷ்டங்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இருந்தாலுமே கூட வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணியிடத்தில் ஒரு சுமூகமான போக்குவானது காணப்படணும் அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்குன்னு என்ன விஷயங்கள் வந்து ஒப்படைச்சிருக்காங்களோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை நீங்கள் சரியாக செய்யணும். இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துலையும் பிரச்சனைகளானது ஏற்படும். இந்த கவனச்சிதறல் அப்படின்றது உங்களுக்கு நிறைய இடங்களில் ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து செலுத்தக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ தனுசு ராசி நேயர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கும் பொழுது உங்களுடைய பல கனவுகளானது நினைவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கணும். சனி பகவானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்க சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பிரம் ப்ரீம்
பிரவுன் ஷெக் சனிச்சாராய நமக அப்படின்ற இந்த சனியுடைய மூல மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது 3 முறை மனதார பிரார்த்தனையும் செய்துக்கோங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சனி பகவானுடைய நட்சத்திர மாற்றம் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல நிறைய